என் தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். இப்போ அதுக்கு அடுத்து அதை சொல்ல வந்த முடிவுக்கு வந்த நோவாவா எதை பற்றி பேசினார்னா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இப்போ நல்லா கவனிங்க, நோவா எதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? நீதியை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஏனோக்கு நியாய தீர்ப்பை பிரசங்கம் பண்ணார்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், அவர் பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவ்வளோதான். இந்த மொத்தமே இது 3 தான் இருக்கு. இயேசு பாவத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார், நோவா நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணார், ஏனோக்கு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் இந்த 3 அடிப்படையில் தான் இருக்கும். இந்த 3 அடிப்படையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம். நீங்கள் 23ஆம் சங்கீதத்தை வாசிச்சிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த சங்கீதத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்லவே வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச ஒரே சங்கீதம் இல்லை, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். எப்படி முடியுது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதோடைய அந்த சங்கீதத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்ற பாதையில் நான் நடந்துகிட்டே இருந்தா நன்மையும் கிருபையும் என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். இப்போ என்ன பிரசங்கம் சொல்றாங்கன்னா, நன்மையும் கிருபையும் தேடி போங்க, அறிக்கை பண்ணுங்க, நீங்க கிளைம் பண்ணுங்க, நன்மை கிடைக்கும், கிருபை கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்க அவர் சொல்ற பாதையில் நடங்க, அவர் சொல்ற இடத்துல புல்ல மேயுங்க, நன்மையும் கிருபையும் தானா பின்னாடி வரும். ஆனா நீங்க நன்மையும் கிருபையும் தேடி பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்க பின்னாடி வரமாட்டார். அவர் பின்னாடி நீங்க போனீங்கன்னா இதெல்லாம் பின்னாடி தானாவே வரும்னு அர்த்தம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உபதேசத்தின் அடிப்படையில் இருக்கிற செய்தி தான் கிரியை செய்யும். மற்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா கூட இருக்கும், ஆனால் கிரியை செய்யாது. பரிசுத்த ஆவியானவருடைய செய்தி இந்த 3 அடிப்படையில் தான் இருக்கும். பாவத்தை குறித்து இருக்கும், நீதியை குறித்து இருக்கும், நியாய தீர்ப்பை குறித்து இருக்கும். எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் அதிகப்படியாக எது தேவைப்படுகிறது அப்படின்றது தேவனுக்கு தெரியும். ஒரு காலத்தில் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் அதிகமாக பிரசங்கிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இருக்கு, நீங்கள்லாம் வசனத்தில் தேறினவர்கள் என்று நம்பி சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நீங்கள் ஏறக்குறைய வசனங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் 28 அதிகாரம் இருக்கு. 28 அதிகாரத்தையும் ஒரு வசனத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ எப்படி முடிச்சிடலாம்? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்து பாருங்க, 1 முதல் 7 வரைக்கும் அவங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சாட்சியா இருப்பாங்க. 8 முதல் 17 வரைக்கும் நீங்க பாருங்க சமாரியாவில் சாட்சியா இருப்பாங்க. 18 முதல் 28 வரைக்கும் வாசிச்சு பாருங்க, புறஜாதியார் மத்தியில் சாட்சியா இருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த 3ம் அந்த 3 எதுக்கு இது உங்களுக்கு சொல்றேன்? எருசலேமில் பிரசங்கம் பண்ணும்போது உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணாங்க. சமாரியாவில் பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கொண்டு பிரசங்கம் பண்ணாங்க. புறஜாதியார் இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அற்புத அடையாளங்களை கொண்டு பிரசங்கம் பண்ணாங்க. 3 பகுதியாக தான் பிரசங்கம் இருக்கும். அப்போ ஆவியானவருக்கு எப்போ எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தெரியும், எந்த காலகட்டத்தில் என்ன பிரசங்கத்தை கொடுக்கணும்னு ஆவியானவருக்கு நல்லா தெரியும். சபைக்கு ஆரம்பத்தில் மனம் திரும்புதலை பற்றி பேசும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கன்வென்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா 3வது நாளில் வருகையை பற்றி பேசுவாங்க. ஒரு பாட்டு பரிசுத்தவான்கள் எழுதுனாங்கன்னா கடைசி ஸ்டான்ஸா வருகையை பற்றி தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, வருகைக்குன்னு தனி கன்வென்ஷனே வைக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா தேவை அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் நிற்கும் போது நமக்கு வர வேண்டிய ட்ரெயின் 2 மணி நேரம் இருக்குதுன்னு சொன்னால் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுவே நம்ம ட்ரெயின் கிட்ட வர நேரம் ஆயிடுச்சுன்னா 15 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
கண்டினியூஸாக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது கிட்ட வர வர அனௌன்ஸ்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் தேவனுடைய வருகை சமீபமாக ஆக ஆக சபைக்கு அதிகமாக வருகை குறித்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்னு அர்த்தம். ஏன் இப்போ மட்டும் நீங்கள் வருகையை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, ஏன் சொல்கிறீங்க? இத்தனை வருஷம் இல்லையானா இத்தனை வருஷம் இல்லை. 3வது படிக்கிற வரைக்கும் பையனுக்கு ஸ்கூலை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டோம். 3 வயசு ஆன உடனே நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்? ஸ்கூல் போகிறத பற்றி அதிகமாக பேசுவோம். நீங்கள் 3 வருஷம் ஸ்கூலை பற்றியே ஏன் பேசலை அப்படின்னா அப்போ தேவைப்படலை, இப்போ தேவைப்படுது. அதனால தான் சொல்கிறேன். அப்போ இது வருகையினுடைய காலம், கர்த்தர் வருகிற கடைசி காலமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்போது அது கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறேன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் கேட்க போகிற விஷயம் அப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். பாவத்தை குறித்து நாம் பேச போகிறதில்லை, இப்பொழுது நீதியை குறித்து பேச போகிறதில்லை. எதை குறித்து பேச போகிறோம்? நியாய தீர்ப்பை குறித்து பேச போகிறோம். அதுக்கு தான் சொல்கிறேன். மத்திய 24:37 வாசிக்கிறோம், நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். அப்போ அந்த 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு தனி சாப்டர். அது 1 முதல் 11 வரைக்கும் தனி பகுதி. அதை எடுத்து தனியாக வாசிக்கணும் நீங்கள். அதை அப்புறம் 12ஆம் அதிகாரத்துலேருந்து தனி. அந்த 11 அதிகாரமும் வேற ஒரு விஷயத்தை ப்ளூ பிரிண்டாக கொடுத்துருக்கோம். அப்படியே ரிப்பீட் ஆகும் ஹிஸ்ட்ரியில். இப்போ நம்ம காலத்தில் அது ரிப்பீட் ஆகுது. உதாரணமாக நோவா காலத்தில் ஆண்டவர் நீதியை பிரசங்கிக்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம பிரசங்கித்தோம். ஒரு காலத்தில் நீதியை பிரசங்கித்தோம். கடைசியாக கர்த்தர் சொல்கிறாரு, நோவாவை பேழைக்குள்ளே போன்னு சொல்கிறாரு. நோவா பேழைக்குள்ளே போன பிறகு 7 நாள் கழித்து உபத்திரவம் வந்துச்சுன்னு இருக்கு. நான் சொல்றது புரியுதா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். இது 7வது வசனம். 10வது வசனம். அப்ப நல்லா கவனிங்க. அப்போ இவங்க உள்ள போன உடனே ஜலப்பிரளயம் வரல, உள்ள போய் 7 நாள் கழித்து ஜலப்பிரளயம் வந்தது. இதைத்தான் நம்ம சொல்றோம், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் கழித்து உலகத்துல ஒரு பெரிய அழிவு வரும்னு சொல்றோம். அந்த அழிவின் முடிவில் நோவாவும் அவன் குமாரரும் திருப்பி இதே பூமிக்கு வந்து பலுகி பெருகி பூமியை நிரப்பினார்கள். அதே மாதிரி 7 வருஷத்தின் முடிவில் மீண்டும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய பரிசுத்தவான்களோட பூமியை ஆளுகை செய்வார்னு நம்ம சொல்றோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். இது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு 2 விஷயத்தை சொன்னோம். நான் சொல்றது வசனம் பை வசனம் அப்படியே இருக்கும். புதிய ஏற்பாட்டு சபைக்கும் நோவா காலத்துக்கும் வசனத்துக்கு வசனம் அப்படியே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு, 2 சாட்சிகள் இருப்பாங்க, எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஆனா கொஞ்சம் நம்ம அது தனி ஸ்டடியா படிக்கணும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோவா காலத்தில் வந்த அழிவில் நியாய தீர்ப்பு எப்படி இருந்தது, நம்முடைய காலத்தில் அந்த நியாய தீர்ப்பு எப்படி அதுக்கு ஒத்து இருக்க போகிறது, அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நியாய தீர்ப்பு நோவா காலத்தில் எப்படி வந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. என்ன வந்துச்சு? வெள்ளம் வந்துச்சு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்ல. வெள்ளம் மட்டும் வரல, 2 விஷயம் நடந்துச்சு. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அதாவது கொஞ்சம் சவுண்டா கம்பீரமா இருங்க இருங்க இருங்க, உங்க கம்பீரம் இருக்கட்டும், நம்ம அவங்க கம்பீரத்தை முடிச்சிருவோம். நல்லா சவுண்டா வாசிங்க பார்ப்போம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாசம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் பிளவுண்டன. வார்த்தையை கரெக்டா பிரிக்கணும். வானத்தின் மதகுகளும் திற உண்டன. அப்போ தண்ணி எப்படி, ஜலப்பிரளயம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் தண்ணி மட்டும் வெள்ளம் மட்டும் வரல, மேல இருந்தும் தண்ணி வந்திருக்குது, கீழே இருந்தும் தண்ணி வந்திருக்குது. வானத்தின் மதகுகளும் திற உண்டன, மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. இது 2 சேர்ந்து நடந்திருக்கு. இது 2 சேர்ந்து வந்ததுனால தான் ஜலப்பிரளயம் உலகத்தை அழிச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில், பகிரங்க வருகையில், அதான் ரொம்ப முக்கியம். வரும் காலத்தில் அவர் பகிரங்கமா வர்றது. அப்போ வருகைனா என்ன? ரகசிய வருகைனா இப்போ இயேசு வரமாட்டாரா? இயேசு வரமாட்டார், நம்ம தான் அவரை பார்க்க போவோம். புரியுதுங்களா? இயேசு பூமிக்குள்ள வந்து ஒலிவமலையின் மேல் அவருடைய பாதங்கள், சகரியா 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது, அவருடைய பாதங்கள் ஒலிவமலையின் மேல் வந்து நிற்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி இயேசு வரும் பூமிக்குள்ள வர்றதுங்கிறது பகிரங்க வருகை.
அதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி சபை அவரை சந்திக்கும்படி மேலே போகும். அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்றோம். அதான் 1 தெசலோனிக்கேயர் 4:16 நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் இவ்விதமாய் இருப்போம் என்று பவுல் எழுதுறார். ஸோ எடுத்துக்கொள்ளப்படுதல் வேறு, பகிரங்க வருகை வேறு. இப்போ நாம பார்க்கறது பகிரங்க வருகையை பத்தி. அப்போ அவரோட பகிரங்க வருகை குறித்து வசனம் சொல்லுது, அவர் வரும்போது, மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்ப நோவா காலத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு வரிசையா இருக்கு. அதுல ஒண்ணு, மேல இருந்தும் தண்ணி வந்துச்சு, கீழே இருந்தும் தண்ணி வந்துச்சு. இப்ப தண்ணி வர போறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி ஜலத்தினால உலகத்தை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். தண்ணிக்கு பதில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிற ஆல்டர்னேட், நெருப்பு வச்சிருக்கிறார். அவரே சொல்லிட்டார், இனி பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அதுக்கு ஆதார வசனம் வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். இந்த பூதங்கள் என்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, எலமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலா பூதங்கள்ன்றது தமிழ்ல உள்ள வார்த்தை இல்லை, அது சமஸ்கிருத வார்த்தை. அதுல வந்து கொஞ்சம் பூதம்னா பஞ்சபூதம்னு நம்ம சொல்றோம், நீர் நிலம் காற்று எல்லாம் குடிக்கும். ஆக்சுவலா எலமெண்ட்ஸுங்கிறது வேற, பஞ்சபூதங்களை சொல்லாது. மலையாள பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். அது சூரிய சந்திர நட்சத்திரங்கள்னு இருக்கும், மலையாள பைபிள்ல அப்படிதான் இருக்கும். அப்போ தமிழ்ல வந்து பூதங்கள் வெந்து உருகி போம் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்ல வந்து அதுக்கு வேற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை என்னன்னா சூரிய சந்திர நட்சத்திரங்கள். அப்போ வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து. இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அங்க மேல இருந்து தண்ணி வந்துச்சு, இங்க கீழே இருந்து தண்ணி வந்துச்சு. இப்போ வானத்துல இருந்து நெருப்பு வருது, பூமியில இருந்து நெருப்பு வருது. கரெக்டா இருக்கும், எல்லாம் அப்படியே இருக்கும். கர்த்தருடைய நாள்னா இயேசு வரக்கூடிய நாள். அப்ப மேல இருந்து நெருப்பு வரப்போகுது, கீழே இருந்து நெருப்பு வரப்போகுது. இந்த நியாய தீர்ப்புக்கு பூமியானது இப்பொழுதே ஆயத்தமா இருக்கிறது. நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஜலப்பிரளயம் வந்த போது வானத்தின் மதகுகள் திறவுண்டன இருக்கு 7:11. அந்த தண்ணி எப்போ மேல ரெடி பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் நாளை குறித்து சொல்லும் பொழுது, பூமிக்கு மேலுள்ள தண்ணீர் எல்லாம் ஓரிடத்தில் சேர கடவது, சேர்ந்த ஜலத்திற்கு கர்த்தர் ஆகாய விரிவு என்று பெயரிட்டார்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு, ஆகாய விரிவு. அதுல ஒரு விஷயம் நல்லா கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிங்க. 6 நாளையும் ஆண்டவர் உண்டாக்கிட்டு நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார்னு இருக்கும். முதல் நாளை உண்டாக்கிட்டு பாத்தீங்கன்னா தேவன் நல்லதென்று கண்டார்னு இருக்கும். ஆனா அந்த 2ஆம் நாளை மாத்திரம் ஆகாய விரிவு மட்டும் உண்டாக்கிட்டு நல்லதென்று கண்டார்னு இருக்காது. மிச்சம் 6 நாள்ல 5 நாளுக்கு நல்லதென்று கண்டார்னு இருக்கும், 2ஆம் நாளுக்கு மட்டும் நல்லதென்று கண்டார்னு இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உண்டாக்கப்பட்டதே நியாய தீர்ப்புக்கென்று உண்டாக்கப்பட்டது. மனுஷன் தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கும் போதே மனுஷனுக்கு தேவையான நியாய தீர்ப்பையும் என்ன பண்ணிட்டாரு, உண்டாக்கிட்டாரு. அப்பவே நியாய தீர்ப்பை உண்டாக்கிட்டாரா? அப்ப மனுஷன் அப்பயே பாவம் செய்வான்னு தெரியுமா? அப்பயே ஒரு வேளை மனுஷன் பாவம் செஞ்சா அவனுக்கு தேவையான மீட்பையும் அப்பயே உண்டாக்கிட்டாரு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து எப்ப அடிக்கப்பட்டாரு? உலக தோற்றம் முதல். ஒருவேளை மனுஷன் பாவம் செய்து விழுவானால் அவனுக்கு மீட்பு பொருளாக ஒரு பலியையும் வைப்பேன். அந்த பலிக்கு அவன் செவிசாய்க்கவில்லை என்றால் அவனை அழிக்கும் பொருளாக ஒரு நியாய தீர்ப்பையும் வைப்பேன். எல்லாமே ப்ரீ பிளான்டு கர்த்தரிடத்துல. எல்லாத்தையும் ஆண்டவர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க நினைக்க கூடாது நமக்கு தேவையானது ஆண்டவர் இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறாரு, அதனால எப்போ வருமோ வராதோ, நடக்குமோ நடக்காதோ, கை விட்டுருவாரோ அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய முடிவு காலம் மட்டும் 6க்கு 3 பெட்டியில செஞ்சு உள்ள வைக்கிற வரைக்கும் எல்லாம் ரெடி, பெட்டி வரைக்கும் ரெடியா இருக்கு ஆண்டவர்கிட்ட. இப்போ நீங்க தான் பயந்துட்டு இருக்கிறீங்க என்ன நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லி. எல்லாம் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஜோடு தான் உண்டாக்கினார், எல்லாத்தையும் ஜோடு ஜோடாக உண்டாக்கினார். அப்படிதானே இருக்கு, ஒரு ஜோடு தான் உண்டாக்கினாரு சிக்கனைய. இன்னைக்கு எவ்வளவு சிக்கன் திங்கிறோம் இல்லையா? இவ்வளவுக்கும் தேவையானதை கர்த்தர் என்னைக்கு ரெடி பண்ணி வச்சாரு? ஏதேன்லயே ரெடி பண்ணி வச்சுட்டார். நமக்கு தேவையான தண்ணியை அன்னைக்கே ரெடி பண்ணிட்டார், நமக்கு தேவையான பூமியை அன்னைக்கே ரெடி பண்ணிட்டார். இது அவிசுவாசம் நமக்கு. எனக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்வார், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நீங்க அப்படிலாம் நினைக்கும்போது நடக்குங்க. நினைச்சுக்கோங்க, நான் சாவர வரைக்கும் எல்லாம் எனக்கு ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறார்.
நான் அதை போய் சுதந்திரிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அது வரைக்கும் அவிசுவாசப்படாமல் இருக்கணும். இது நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு. இனிமேல் நடக்குமா நடக்காதா? 100% நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு நியமித்ததை கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவன்கிட்ட மட்டும் எப்பவுமே இந்த அவிசுவாசமான வார்த்தை மட்டும் பேசிடக்கூடாது. குருடங்கிட்ட வந்து கேட்கும்போது குருடன் வந்து நிற்கிறான். அவங்ககிட்ட இவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும், என்ன கேள்வி? அவன் எதுக்கு வந்திருக்கான்? குருடன் வந்து நின்னா எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்ககிட்ட வர எல்லா குருடர்களும் டிராஃபிக்ல கண்ணு கேட்டு தான் இருக்கிறாங்களா? கதவு தட்டுறவங்களா? கதவை தட்டி ஐயா 2 கண்ணு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? கண்ணு தெரியாதவங்களா அதான் கேட்குறாங்களா? பாருங்க, பர்த்திமேயோ அவன் பேர் என்ன, அவன் நிற்கிறான். அவர் கண்ணு தெரியாதவர் இல்லையா? அவன் எல்லார்கிட்டையும் என்ன கேட்டான் தெரியுமா? காசு கேட்டுக்கிட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து வருகிறார்னு உடனே அதிக சத்தமாய் கூப்பிட்டான். கிட்ட போய் இயேசு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும்? கண்ணு கொடுங்கன்னா. ஏடா எல்லாத்தையும் காசு தானடா கேட்ட. அவங்ககிட்ட கேட்டால் கிடைக்காது கண்ணு, எனக்கு தெரியும். உங்ககிட்ட கண்ணு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். தேவன்கிட்ட எதை கேட்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, மனுஷங்கிட்ட எதை கேட்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. நம்ம வந்து தேவன்கிட்ட கேட்கறத மனுஷங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்போம், மனுஷங்கிட்ட கேட்கறத தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்போம். இங்கே போய் மனுஷங்கிட்ட எப்படியாவது என்ன உயர்த்தி மேலே வைக்க மாட்டீங்களா, ஒரு ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். அவன் நம்மளை அப்படியே பார்ப்பான், நான் இல்லாமல் நீ மேலே எப்படி வர பார்ப்பேன்பா. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, ஆண்டவரே எப்படியாவது எனக்கு ஒரு கார் கொடுங்க ஆண்டவரே, வீடு கொடுங்க ஆண்டவரே. இது இவங்கிட்ட கேட்கணும். ப்ரொமோஷன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உயர்த்தி வைக்கிறது ஆண்டவர் தான் உயர்த்தி வைப்பார், மேலே கொண்டு போய் உட்கார வைக்கிறார். அப்போ நம்ம யாருக்கிட்ட என்ன கேட்கணுங்கிறது என்ன செய்யணும், தெரியணும். அப்போ நமக்கு இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பை பற்றி தானே பாடம். இப்போ நம்ம வந்துட்டு நோவா காலத்தில் வந்துட்டு எப்படி ஜலப்பிரளயம் வந்துச்சோ இப்போ அக்னி பிரளயம் வரப்போகுது. இந்த அக்னி பிரளயத்தில் அல்லது மேலேருந்து கீழே இருந்து நெருப்பு வரப்போகுது. அதற்கான ஆயத்தத்தை பூமியான என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவர்? எப்பவே ரெடி பண்ணிட்டார், எல்லாமே ரெடி. இப்போ அந்த நோவாவுடைய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்களேன். அந்த வசனத்தில் நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. இப்ப இதை பத்தி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. கீழே இருந்து முதல்ல என்ன வந்திருக்குது? தண்ணி வந்திருக்கு. இப்ப நமக்கு கீழே இருந்து என்ன வரப்போகுது? நெருப்பு வரப்போகுது. தண்ணிக்கு பதிலாக என்ன வரும்? நெருப்பு வரும். ஆண்டவர் ரொம்ப எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா? அதை அவர் தண்ணியிலே மனுஷனை அழித்ததுக்கு மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டுட்டு சொல்றாரு, இனிமேட்டு நான் உங்களை தண்ணியில அழிக்க மாட்டேன், இனிமேட்டு நெருப்புல தான் அழிப்பேன். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டா எப்படி இருக்கு பாருங்க. இல்ல, மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் சொல்றாரு, இனிமேட்டு உங்களை என்ன செய்ய மாட்டேன், தண்ணியில அழிக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன வச்சிருக்கேன்? ஆமா, ஏன்னா தண்ணினா கூட நீங்க நீச்சல் அடிச்சிருவீங்க, நெருப்புனா ஒன்றும் செய்ய முடியாது, கதை முடிஞ்சு. அப்ப நல்லா கவனிங்க, மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. இப்ப கீழே இருந்து நெருப்பு வரப்போகுது. நெருப்பு எப்படி வரப்போகுது? அதற்கான ஆயத்தம் இப்ப ரெடியா இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க நானெல்லாம் அந்த ஆயத்தத்துக்கு மேலதான் உட்கார்ந்துருக்கோம். அதைத்தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கபடி இந்த வால்கனோஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை பத்தின நான் உங்களுக்கு ஒரு உண்மையை மாத்திரம் சொல்லணும், அவ்வளவுதான் விஷயமே. இந்த வால்கனோஸ் என்பது எரிமலை நம்ம சொல்றோம். இந்த எரிமலையிலேயே 2-3 வகையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று நெருப்பை கக்கக்கூடியது, நெருப்பை கக்கக்கூடிய எரிமலையானது. இன்னொன்று வந்து வெறும் சாம்பலை மட்டுமே உங்களுக்கு கக்கும், நெருப்பு வராது. மூன்றாவது எரிமலைன்னு சொல்லுவாங்க, அது வெடிக்காது, சாம்பலும் வராது, நெருப்பு வராது, ஆனால் அது எரிமலைன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் தெரியாது. அந்த எரிமலை இருக்கும், அதுல இருந்து எதுவுமே வராது, ஆனால் அதுக்கு பேர் எரிமலைன்னு பேர். 3 விதம் இருக்கு. இப்போ இந்த மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள்லாம் பிளந்தன அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் காலம் வந்திருக்கிறதுனால பூமிக்கு கீழே இருந்து பல இடங்களில் இருந்து இந்த மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளக்க ஆரம்பிச்சிருக்குது. பல பகுதிகளில அந்த நெருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த நெருப்பு குழம்பானது எப்படி புறப்பட்டு வருது பாருங்க. பல இடங்கள் ஓபன் ஆயிருச்சு. இப்ப நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. குளோபல் வார்மிங்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. குளோபல் வார்மிங் மேல, இது கீழே பூமிக்கு அடியில் உள்ளதான நெருப்பு குழம்பு. இந்த நெருப்பு குழம்பானது இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டது அல்ல, பூமி உண்டான நாள்ல இருந்தே இருக்குது, உள்ள இருக்கு. பிக் பேங் தியரின்லாம் ஒன்று சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருவெடிப்பு கொள்கை, சூரியன் வெடித்து சிதறியது,
அது வந்து அப்படியே சின்ன சின்ன டாட்டாக நெருப்பு வந்தது. அதுதான் பின்னாட்களே மழை பெய்ந்து மேலே கூலாகி உள்ளே கூல் ஆகாம மேலே மாத்திரம் பனியெல்லாம் மழையெல்லாம் பெஞ்சதுனால மேலே ஃபுல்லா தண்ணி உள்ள ஃபுல்லா நெருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அம்புலி மாமா கதை ஒன்று சொல்லுவாங்க. சயின்டிபிக்கலி நாட் yet proved. இந்த பிக் பேங் தியரி, குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான், பரிணாம வளர்ச்சி, இப்படிலாம் சொல்லுவாங்க. இது எதுவுமே இது வரைக்கும் என்ன செய்யல, நிரூபிக்கப்படலை, இனி நிரூபிக்கப்படவும் முடியாது. ஏன்னு சொன்னா அது மனுஷ கற்பனையில் வந்தது. ஆனால் உண்மையிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாம் பரிணாம வளர்ச்சி கொள்கையில வந்தவங்க இல்ல, படைப்பின் கொள்கையில வந்தவங்க. கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்ம தாத்தா பாட்டி குரங்குலாம் கிடையாது, சரியா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு இது இருக்கு. அதுல வேற அவனுக்கு பெருமையா வேற இருக்கு. நான் ஒருத்தர் எங்கிட்ட சொல்லுமா சொன்னாரு, நாங்க குரங்கிலிருந்து மனுஷன் வந்தாங்கிறத ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னாரு. நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டான்னு. ஏன்னாரு, உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது, நீங்க அதெல்லாம் ப்ரூஃப் பண்ண வேண்டாம். நீங்க வேணா அப்படி வந்திருப்பீங்க, நான் அப்படி வரல. நான் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டதான மனுஷன், அவ்வளவுதான். நம்ம தாத்தா பாட்டி எப்படி குரங்கா இருக்க முடியும் இல்லையா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வேணா பார்க்கறதுக்கு ஒரு சிலர் அப்படி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். சிலருடைய சேட்டைகளை பார்த்தா நமக்கு அப்படி தோணும், ஒருவேளை இருப்பானோ, இவன் அங்கதான் வந்திருப்பானோன்னு. நம்மள ஆண்டவர் அப்படிலாம் படைக்கல, அழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த பெருவெடிப்பு கொள்கை இதெல்லாம் இல்லை. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியை ஆண்டவர் படைக்கும் போது நியாய தீர்ப்புக்கென்று நெருப்பையும் படைத்து தான் வைத்திருக்கிறார். எப்படி நோவா காலத்துக்கான நியாய தீர்ப்பு ஆண்டவர் மேல தண்ணியை ரெடி பண்ணி வச்சாரோ, அதே மாதிரி நம்முடைய காலத்துக்கான நியாய தீர்ப்புக்கான நெருப்பும் கீழே படைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆண்டவர் உருவாக்கி தான் வச்சிருக்கிறார். இப்போ அந்த கடைசி காலம் நெருங்குகிறபடியினாலே கொஞ்சம் கொஞ்சமாக எரிமலைகள் எல்லாம் வெடிக்க தொடங்குகிறது, ஒவ்வொன்றா ஓபன் ஆகுது. இதெல்லாம் நமக்கு அடையாளம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல 16 முதல் 18 வசனங்களை நீங்க வாசிங்க. 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 19 அல்லாமலும் ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய, இந்த ரத்தம் அக்கினி புகைக்காடான அதிசயங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதுல இந்த அக்கினி புகைக்காடு, அதுல மிக முக்கியமான அடையாளங்கள் தான் இதெல்லாம். இப்போ ஓபன் ஆக ஆரம்பிச்சு, இதெல்லாம் அடையாளம் நமக்கு ஆண்டவர் காட்டுறாரு. ஓபன் ஆகும் போது நமக்கு தெரியணும், நியாய தீர்ப்புக்கானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக தொடங்குது, நமக்கு தெரிய ஆரம்பித்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நோவா காலத்திலையும் அடையாளங்களை ஆண்டவர் காட்டி இருக்கிறார். ஆனால் மக்களுக்கு என்ன வரல, உணர்வு வரல, அவ்வளவுதான். இப்போ என்ன அடையாளம் காட்டி இருக்கிறாரு, ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நோவா பேழை கட்டுறதே ஒரு அடையாளம். அதாவது அன்சைஸ்ல கட்டுறாரு. நோவா கட்டின அந்த பேழையோடைய அதே சைஸ்ல திருப்பி எப்ப கட்டினாங்கன்னு கேட்டீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் தான் கட்டினாங்க. அந்த சைஸ்ல பேழையை கட்டவே முடியல. 300 முழ நீளம்னா 450 அடி, கிட்டத்தட்ட நம்ம கணக்குக்கு அவ்வளோ நீளம், 30 அடி உயரம், 50 அடி அகலம். இப்பயும் கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்கிட்ட கேட்டீங்கன்னா அது ஒரு அன்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேழையை கட்டியிருக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய அடையாளம். ஏன் நோவா இப்படி ஒன்று கட்டுற, நீங்க வீட்டில் 8 பேர் தானே இருக்கிறீங்க, இவ்வளோ பெருசு ஏன்பா கட்டுற? அதுவே ஒரு காஸ்பல். உலகம் அழிய போகுது, ஆண்டவர் எங்களை கட்ட சொல்லியிருக்கிறாரு. இது முதல் அடையாளம். ரெண்டாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகம் எங்கிலும் இருந்து ஜோடு ஜோடான மிருகங்கள் பேழைக்கு உட்பட்டன இருக்கு. எல்லாம் என்ன பண்ணிருக்குது, நோவா புடிச்சுக்கிட்டு வரல, காட்டுக்கு போய் யானையை பூனையை எல்லாத்தையும் புடிச்சிட்டு வரல. வசனம் சொல்லுது எல்லாம் ஜோடு ஜோடாக பேழைக்கு உட்பட்டன. யோசிச்சு பாருங்க, ஆப்பிரிக்கால இருந்து யானை நடந்து வந்திருக்குது மனைவியை கூட்டிக்கிட்டு. அதான் கஷ்டம் இருக்கிறதுல, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். தனியா வர சொல்லி கூட ஈஸியா வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ ஜோடு ஜோடா வர சொல்லிட்டாரு. இப்ப ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கு, இந்தியாவில இருந்து வந்திருக்கு, எல்லா பக்கத்துல இருந்து ஜோடு ஜோடா யானை பூனை நாய் எல்லாம் வந்திருக்கு. நத்தை கூட நடந்து வந்திருக்கு. ஊருகிற நத்தை இருக்கிறதுலே ஸ்லோ, அது கூட ஃபேமிலியா எங்க வந்துருச்சு, பேழைக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அடையாளம். ஒரு இடத்துக்கு வேர்ல்ட்ல இருந்து எல்லாம் ஜாயின் பண்றதுன்றது. இப்பவே நம்ம இருக்கிற இடத்துலயே ஒரு 100 கரப்பாம்பூச்சி ஒன்னா வந்தா யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் எல்லா கரப்பாம்பூச்சியும் ஒன்னா இருக்கு? அதை விடுங்க. நைட்ல நாய் வித்தியாசமா கட்டினா நமக்கு தூக்கம் வருதா? ஏன் இந்த நாய் இப்படி கத்துது? அதுக்கு நம்மளே ஒரு அடையாளம்லாம் கொடுத்து, அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் வேற கொடுத்து, அந்த நாய் வந்து யாரையோ பார்த்துருச்சு, சங்காரத்தூதன் வந்துட்டார், அதை பார்த்ததுனால பயந்து கத்துது. இன்னொருத்தர் சொல்றான் இல்ல அது பசியில கத்துது. இவங்க 2 பேரும் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. ஒரு நாய் சும்மா கத்துனாலே நம்ம யோசிக்கிறோமே, டோட்டல் வேர்ல்டுல இருந்து ஜோடு ஜோடா மிருகங்கள் நாலாபுரத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஜாயின் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய அடையாளம். நோவா
கிட்டத்தட்ட 100 வருஷமா சொல்ற காஸ்பலோடைய அடையாளம் நடக்குது. உலகம் அழிய போது, பேழைக்குள்ள எல்லாரும் வாங்கன்னு சொல்றாரு, மிருகம்லாம் வருது. ஆனா மனுஷனுக்கு மட்டும் என்ன வரல? உணர்வு. ஒருத்தம் கூட உள்ள வரலையாமா அந்த காலத்துல, ஒருத்தம் கூட உள்ள வரல. அதுதான் சொல்றேன். இப்போ இதெல்லாம் அடையாளம், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடையாளம். சும்மா இருக்கிற ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் இருக்கிற இந்த நெருப்புகள் எல்லாம் ஓப்பன் ஆக தொடங்குது.